You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன எபிசோடின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆரம்பத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். எல்லா பகுதிகளிலும் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியும். எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய் நீங்கள் வசனமாய் நீங்கள் பகுதியாய் அறிந்து கொள்ள முடியும். இப்போது போன எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வரை நாம் தியானிச்சிருக்கிறோம். இப்போ அதுல 57லேருந்து 66 வரை வசனங்கள் விடப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். வசனத்தின்படி நடக்க ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே வசனம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள தெளிவாய் நடத்தும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அதை குறித்து ரொம்ப தெளிவாய் பேசியிருக்கிறார். காரணம், இந்த வசனமே அவர்தான். நம்மளை அவர்தான் நடத்தி கொண்டு போவார். எனவே வசனத்தில் கவனமாக இருங்க, வசனத்தின்படியே நடங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது 57ஆம் வசனத்திலிருந்து 61ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா விளக்க போகிறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள், அதை குறித்து நாம பார்க்கிறோம். குறிப்பா 57ஆம் வசனம், சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீடனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்தான். சாயங்காலமான போது அப்படின்னா எப்போ? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த பின்பு அவரை மரித்தவங்களை என்ன செய்வாங்க? காலை முறிப்பாங்க. காலை அடித்து குற்றவாளி அவங்களுடைய காலை முறிப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 கள்ளர்களுடைய காலையும் அடித்து ஒடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள அடித்து தூக்கி பாளையத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்னது போல் தூக்கி போட்டுற போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் அப்படி தான் தூக்கி போடணும், கல்லறையில் வைக்க முடியாது. மண்டை ஓடுங்க நிறையா இருக்குன்னு சொல்கிற இடம் சொன்னாமே, அங்கே தூக்கி போட்டுருவாங்க. ஏசாமியே அப்படி தூக்கி போடணும்னு தான் அவங்க பிளான். ஆனால் தேவ பிளான் அது இல்லை. அவர் கல்லறையில வைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த சாயந்தரத்தில் போயிட்டு யோவான்ல தெளிவாக சொல்லி இருக்கு. அப்போ போயிட்டு ஈட்டியால குத்துறாங்க. அவங்க காலை முறிச்சாங்க. இயேசுவின் காலை முறிக்க வர்றதுக்கு முன்ன அது முறியாது. நீதிமான்களின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அதற்கு பதில் வேறொரு யுக்தியை கையாண்டு என்ன பண்றாங்க? ஈட்டியால விழாவில் குத்துறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சிலுவையில் அறிஞ்சிட்டா கூட அவங்க மறிக்காது இருப்பாங்க. ஏன்னா மாலைக்குள்ள, ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள், அதுக்குள்ள அவங்க மறிக்கணும். அப்பதான் அவனை எரிக்க அந்த இடத்துல இருந்து இவங்க போட்டுறனா அவங்களோட கடமைகளை முடிச்சிடணும். அப்போ அந்த இடத்துல இவர் உயிரோடு கூட இருந்திருந்தா காலை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னே தன் ஆவியை தானே ஒப்பு கொடுத்துட்றாரு. இதாவே என் ஆவியை ஒன்று கருத்தில் ஒப்பு கொடுக்குறாரு சொன்ன உடனே அவர் தன் உயிரை விட்டார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்போ போயிட்ட உடனே இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே இவர்கிட்ட உயிர் இல்லையே அப்படின்னு தான் குத்தி பார்த்தாங்க. ரத்தமும் தண்ணீரும் வெளியில வந்தது. அப்ப இவ்வளவு சீக்கிரம் மறிச்சிட்டாரா? பிலாத்துக்கே ஆச்சரியம். பிலாத்துக்கு செய்தி போச்சு, இவ்வளவு சீக்கிரம் மறித்துட்டாரா? எப்ப இந்த யோசேப்பு கிட்ட போயிட்டு அங்க இந்த சம்பாஷணை சரீரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இது யோவான்ல தெளிவாக பார்க்கிறோம். அப்பதான் அங்க எந்த இயேசுவ தேவகுமாரன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கூட இருந்த அந்த போர் சேவகர்களும் அங்க இருந்தவங்கள வாயினால சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காரியம் ஏன் மத்தேயு எழுதலைன்னா, மத்தேயு, லூக்கா, மார்க் எழுதலைன்னா, யோவான் மாத்திரம் தான் அங்க கூட இருந்தார். அவர் டைரக்டா பார்த்தவர். அதனால அங்க நடக்கிற சம்பவத்தை ரொம்ப விவரமா அவர் எழுதியிருக்கிறார். பட் இவங்க அங்க இல்ல, அதை குறித்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க பார்த்த தூரத்துல இருந்து கேட்ட காரியங்களும், ஒருவேளை மரியாதை எல்லாம் அங்க இருந்தாங்க, அவங்க சொன்ன காரியங்களை தான் மத்தேயு எழுதியிருப்பாரு. ஆனா மீதி எல்லாமே
யோவான் டைரக்டா நின்று பார்த்ததுனாலதான் அது விசேஷமான ஒரு சுவிசேஷ புத்தகமா அமையுது. ஆமா. அப்போ இந்த ஆண்டவர் இப்ப மரிச்சிட்டார், இப்ப சிலுவையில இருக்கிறார். இப்போ சிலுவையிலிருந்து இறக்கணும், இன்னும் யாரும் இறக்கல, மரிச்சிட்டாருன்னு உறுதி செய்யப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல இந்த யோசேப்பு பேர் சொல்லி இருக்கு. யோசேப்பு யாரு அப்படின்னு சொன்னால், இவன் அந்த ஜனதரியும் சங்கம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு உறுப்பினர் இந்த யோசேப்பு அதுக்குள்ள இருக்கிறான். ஆனா இவன் அதற்குள்ள இருந்தாலும் எப்படி நிக்கோதேமோ பரிசேயனாயிருந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டுடைய மரணத்தை குறித்து நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட குறிப்பிடப்பட்டது. நீயும் அவங்களோட சேர்த்துட்டிய அதிகாரியா இருந்தோம் அப்படின்னு ஆசாரியர்கள் சொன்னாங்க. அப்போ அதை போல நிக்கோதேமு போல இவனும் அந்த சங்கத்துல ஒரு முக்கியமானவனா இருந்தாலும் இவன் ஆண்டவருக்கு சீடனா இருந்திருக்கிறான், இரண்டாவது பணக்காரனா இருந்திருக்கிறான். ஆண்டவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் எல்லாருக்கும் உதவி செய்தார். ஆனா அவருக்கு உதவி செய்ய அன்று முதல் இன்று வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களை எழுப்பி வச்சிருக்காரு, மரண நேரத்தில் கூட. இப்போ அடக்கம் பண்ணணும்னு சொன்னா பண செலவு வேணுமே, யார் அதை செய்வாங்க? யாரும் செய்ய முன் வர வாய்ப்பு கூட சீசர்கள் தான் இருந்தாங்க. மற்றவங்களும் அவங்க கூட பயந்து விட்டு ஓடிட்டாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யூத முறைப்படி அடக்கம் பண்ணணும், யூத முறைப்படி அடக்கம் பண்ணணும். இத ஒரு ரோமன் அடக்கம் பண்ண முடியாது, யூதர் தான் அடக்கம் பண்ணணும். அப்ப இவன் அந்த சங்கத்துல இருந்ததுனால இவன் என்ன செய்தான் பாருங்க, பணக்காரனா இருந்ததுனால அடக்கத்துக்குட்பட்ட அத்தனை செலவுகளையும் இவனே ஏற்றுக்கொண்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் ஆண்டவர் மேல் சீடன் என்றாலே அவரை பின்பற்றுபவன். இவன் வெளிப்படையா பின்பற்றாவிட்டாலும் உள்ளுக்குள்ள அவர் மீது அன்பு வைத்திருந்தான். ஒரு அன்பு இருந்ததுன்னா பணம் ஒரு பொருட்டல்ல, ஒரு அன்பு இருந்ததுன்னா அரவணைப்பு ஒரு பொருட்டல்ல. பணத்தை முக்கியப்படுத்துறவன் தான் நட்பை உடைத்துக் கொள்ளுவான், ஐக்கியத்தை விரும்ப மாட்டான். அன்பை விரும்புகிறவன் மற்றதை யோசிக்கவே மாட்டான். இந்த பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், மெல்கி பாஸ்டர், அவரு பேச்ச நாம கேட்டிருக்கிறோம். வசதி எல்லாம் இல்லை, ஆனா அவருடைய உதடுகளின் வார்த்தையை நாம பார்க்கிறோம். நமக்கு இல்லாவிட்டாலும் வசனத்தின்படி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அவங்க கஷ்டம்னு வந்தா அவங்கள ஏதாவது, இதாங்க உண்மையான சீஷன், இதான் உள்ளத்துல அன்பை வைத்திருக்கிறவங்க. அதே போல இவன் அதிகாரத்தில் இருந்தாலும் இப்ப இவன் அதிகாரத்துல இருக்கிறவன் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட முடியும், அதை பற்றி அவசியம் இல்லை. சரி, இவன் அன்புள்ளவனாய் இருந்தான், அந்த சங்கத்தில் முக்கியமானவனாய் காணப்பட்டான். என்ன செய்யறான்? 58 பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இன்னொரு இடத்துல பாக்குறோம், துணிந்து போய் கேட்டான். ஏன்னு சொன்னா பிலாத்து அதிகாரத்துல இருக்கிறவன், இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக, குற்றமற்றவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். அப்போ ஒரு குற்றவாளி கிட்ட, ஒரு ஜெயில இருக்கிறவங்க கிட்ட அவ்வளவு ஈஸியா எல்லாருமே போக மாட்டாங்க, குடும்பத்துக்கு உட்பட்டதான் போவாங்க, அவ்வளவு ஈஸியா போயிட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ இவன் தைரியமா போயிட்டு பிலாத்து கிட்ட என்ன வந்தாலும், அடுத்து இவன் பணம் வச்சிருக்கானு, இவனுக்கு அதிகாரம் இருக்கு, என்ன என்னாலும் இவனுக்கு ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் இயேசுவினிடத்தில் அந்த சரீரத்தை துணிந்து போய் கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். ஏன்னா பிலாத்துக்கு ஏற்கனவே மனசு மாறிடுச்சு, கை கழுவிட்டாரு. அதான் அவன் உள்ளத்துல ஏற்கனவே பாதி ரட்சிப்பு வந்துச்சு. அதிகாரத்தில் இருந்தாலும் எப்படி நிக்கோதேமுக்குள்ள பரிசேயனுக்குள்ள எண்ணம் வந்ததோ, இந்த அந்தரங்க இந்த சீடனாய் இருந்த யோசேப்புக்குள்ள எப்படி ஆண்டவருக்கு சேவை செய்யணுங்கிற மனம் வந்ததோ, அதே போல அதிகாரத்தில் உள்ள ரோம அதிகாரியாகிய பிலாத்துக்குள்ளும் ஒரு உள்ளத்துக்குள் அந்த உணர்வு வந்து விட்டது. காரணம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. அப்போ அவங்க உள்ளத்துல அந்த அன்பை வெளிப்படுத்த ஒரு வழி என்ன, அந்த நேரத்துல சட்டத்தை கையில் எடுத்து முடியாது அப்படியெல்லாம் சொல்லல, உடனே அனுமதி கொடுத்து விட்டான். 59 யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து, சரி என்ன எடுத்திருக்காரு, இப்போ இந்த சங்கத்துல இருக்கிறவங்க சிலுவையில தொங்குகிற ஒரு மனுஷனை போய் தொடக்கூடாது. ஏன்னா தீட்டு. அப்படி இப்ப இன்னைக்கே மரணம் அப்படின்னு சொன்னாலே தீட்டுங்கிறத தொடக்கூடாது. நம்ம சமுதாயத்திலையும் சிலதெல்லாம் இருக்கு. அப்ப ஏற்கனவே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு வேற அடிச்சு கொண்டு இருக்காங்க. இப்ப இந்த சங்கத்துல இருக்கிறவன் போயிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இவன் வெளிப்படையாவே போயிட்டு
ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து தீட்டுன்னு கூட பார்க்கல. மனுஷன் தாங்க தீட்டு. இருதயத்துல இருக்கிற மோசமான செயல்கள் தான் தீட்டு. ஒருத்தவள் ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவன் அதை பொருட்படுத்தாம தைரியமா போய் அவனே அந்த என்னது சரீரத்தை எடுத்து, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கணும். ஆணியெல்லாம் அடிச்சிருக்கு, கயிறெல்லாம் போட்டு கட்டி இருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. சிரமப்பட்டு எடுத்துன்றது ஒரே வாரத்துல இங்க போடப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பின்புதான் எவ்வளவு வேலை, நிறைய விஷயம் இருக்கு. கொஞ்சம் எவ்வளவு மேல ஒரு பக்கம் பிசிக்கலான வேலை இருந்தா கூட அதுக்கு பின்னாடி இவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஏராளமானது இருக்கு. ஏன்னா அதே சமுதாயத்தின் நடுவில் தான் இன்னொன்று வந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தைரியமா செய்யறாரு. அவர் எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியில சுற்றி. அப்படின்னா என்ன பண்ணுன்னு சொன்னா, யூதர்கள் அடக்கம் பண்ணுன்னா இந்த புதிய இந்த துணியில வச்சு சுற்றி அடக்கம் பண்ணுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. இவன் பணக்காரனா இருந்ததுனால இவன் ஏற்கனவே சகல ஆயத்தத்துக்கும் இப்பன்னா போன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஒன்னொன்னு. அதே போல இவன் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருந்தான். இவன் ஏற்கனவே எல்லாமே இவனுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருந்தது. அந்த யூத முறைப்படியே அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நல்ல புதிதான ஒரு குறை நல்ல நல்ல துணியால மெல்லிய துப்பட்டியால சுற்றி 60 வசனம், தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து, தனக்குன்னே அவன் கல்லறை வெட்டி வச்சிருக்கான். இன்னைக்கு வெட்டி வச்சிருக்காங்க. கடந்த நாட்கள்ல ராஜேஷ்னு ஒரு நடிகரை பத்தி சொன்னாங்க. அவர் ஒரு நடிச்சிருக்கார் நிறைய. நம்ம இதுல அவர் ஒரு கிறிஸ்தவ முறைப்படிதான் அடக்கம் பண்ணாங்க. அவருக்கு ஏற்கனவே அவங்க பூர்வீக கல்லறை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இதற்காகவே போய் சொல்லிட்டு வந்தாராம், எனக்காக இது ஆயத்தமா இருக்கணும்னு. இப்ப கடந்த நாட்கள்ல டிவியில பார்த்ததுதான். அத போல இவரு ஏற்கனவே அவருக்குன்னு இடத்த வச்சு தான் தனக்காக வைக்கணுங்கிற ஒரு கல்லறை, புதிய கல்லறை, அதை வெட்டி அதற்குள்ள இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்து கல்லை புரட்டி வைத்தான். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவருக்காக ஊழியம் செய்வாங்க, எதையும் செய்ய தியாகம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த அது எனக்கு அப்படின்னு சொல்லிலாம் அவர் சொல்லல. வேற எங்கன்னா தேடலாம், அது எனக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இன்னைக்கு வந்து எனக்குன்ற ஒரு வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தவிர நாம் தேவனுக்காக இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மைக்குள்ள ஒரே எண்ணக்கூடியவர்கள் தான் செய்வாங்க. ஆமா, மீதி பேர்லாம் எனக்குன்னு தான் வாழக்கூடிய ஒரு சுயதலமான வாழக்கூடிய ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த பாடம் எதை குறிக்கிறது? நாம் இன்னும் நிறைய விளக்கி சொல்ல முடியும். இப்ப அந்த துப்பட்டியை சுத்தணும்னா மேலே இறக்கணும், கீழே கொண்டு வரணும், அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கணும், காயங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிந்த காரியங்கள் இருக்கு. அந்த வாசனை நர்வாசனை இருக்கு, துர்வாசனையும் ரத்தம் அப்படிங்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க, எவ்வளவு சிரமப்பட்டு. அப்ப ஆண்டவரை நேசித்தால், ஆண்டவரை நேசிக்கிறவங்க எவ்வளவு அப்ப அதனால்தான் இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம கூட அதை பெருசுப்படுத்தாம இயேசுவின் சரீரத்தை காயத்தை மூடுறான் பாருங்க. ஆண்டோடைய சரீரத்தை அப்படியே மூடி. அதனால்தான் இன்னைக்கு சபையை அப்படியே நாம சபையில குறைபாடுகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அதை நம்ம வந்து தூத்தி தெரியக்கூடாது. இயேசுவின் சரீரத்தை எவ்வளவு அழகா மூடி கல்லறைக்குள்ள வச்சாங்களோ அதை போல நம்ம சபைய அப்படியே அரவணைத்து தேவராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சேவை செய்ய வேண்டும். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவரை அடக்கம் பண்ணும்படியாக ஒரு கல்லறையில கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயாவில் அந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுதுன்னா 53ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வரவானோடு கூட இருந்தார். அப்ப என்ன இங்க காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு குற்றவாளியை அடக்கம் பண்ணணும், ஒரு பிரேத குழி அப்படின்னு சொல்லினா, குற்றவாளிகளின் பிரேதங்களை ஒரு பொதுவான பிரேத குழியிலே புதைத்து போடுவது போல கிறிஸ்துவனுடைய உடலையும் செய்யப்பட வேண்டும் என்று எதிராளிகள் சந்தேகம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னொரு தீர்மானம் நடந்தது. என்னன்னா, ஒரு செல்வந்தரின் கல்லறையிலேயே இப்ப 2 கல்லனுங்க இருக்கிறானுங்க, அவனுங்களோட யூரம் அப்படின்னு நினைச்சானுங்க அவனுங்க. ஆனா அங்க இல்ல, ஆண்டவர் வந்து வசனம் நிறைவேறும்படியாக செல்வந்தன் தனக்காக வெட்டின அந்த கல்லறையில இயேசுவின் சடலத்தை கொண்டு போய் வைத்தார்கள். அப்போ
வேத வசனம் ஒண்ணு கூட தவறாவில் பாருங்க. ஒவ்வொன்று காரியம் அடக்கத்துல கூட குற்றவாளிகளோடு கூட 2 பேர் 2 பக்கம் கல்லனுங்க அறிஞ்சாங்க இல்லையா, அவங்களோடு கூட இவரையும் போட்டிருக்கணும். ஆனா இவருடைய சடலத்தை பரதேசிகள் அடக்கம் பண்ற அந்த கல்லறையில் இல்ல, அதாவது நல்ல செல்வந்தனுடைய கல்லறையில இயேசுவின் சடலத்தை அடக்கம் பண்ணாங்க. அதுக்கு கீழே நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது அந்த நாள் ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளா இருந்தது, ஆயத்த நாளுக்கு முந்தின நாளா அது இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆயத்த நாள் என்று சொன்னால் பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்த நாள், முந்தின நாள். பஸ்கா பண்றாங்கன்னா அதை அனுசரிப்பதற்கு ஆயத்தப்படுவாங்க, என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப மார்க்குவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடியால் சாயங்காலமான பொழுது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அது ஆயத்த நாள், ஆயத்தப்படுகிற நாள், பஸ்காவை அனுசரிக்கிற நாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அததான் ஆண்டவர் வியாகுல வியாழன் அப்படின்னு இயேசுவோடு தம்முடைய சீஷர்களோடு கூட அவரு இது பண்ணும்போது தான் இன்னைக்கு நைட் அவர் பிடிச்சுன்னு போறானுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த காலத்துல வரும்போது இப்போ பாஸ்டர் சொன்னதுனால அதை கொண்டு வரேன். இப்போ இந்த பகுதியில சொல்லும் போது அது முதல் நாள், கடைசி நாள், ஆயத்த நாள், அதுக்கு முந்தின நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ குரூசிபிகேஷன் என்பது கரெக்டா இயேசு சொல்ற மாதிரி மனுஷகுமாரன் 3 இரவு 3 பகல் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்த நாள் வாரத்தின், அதாவது முதலாவது நாள். அப்படின்னா வாரத்தின் முதலாவது நாள் எது நம்ம சொல்றோம்? சண்டே சொல்றோம். அப்ப சண்டே மார்னிங் அவர் உயிர் தெழுகிறார் அதிகாலையில். அப்படின்னா அதுக்கு முன்ன 3 நாள். இப்ப அவர் உயிர் தெழுகிற அந்த கால வேளையில விட்டுட்டு அதுக்கு முன்ன வர இரவு பகல். அப்ப சனிக்கிழமை போயிடுச்சு, வெள்ளிக்கிழமை போயிடுச்சு, வியாழக்கிழமை போயிடுச்சு. அப்போ வியாழக்கிழமை அவர் புதன்கிழமை இரவு அவர் அடக்கம் பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த 3 நாள் கணக்கு வருது. அப்படின்னா இவர் செவ்வாய்க்கிழமை இரவு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த கணக்குல அப்படி வந்தோம்னா பின்னாடி இருந்து வந்தோம் அப்படின்னாக்கா 3 இரவு 3 பகல். அப்போ அப்படி இருந்தாக்கா அப்படிதான் அந்த கணக்கு வருது, அந்த கணக்கு வருது. ஆனா இப்போ நமக்கு என்னன்னா 3 நாள் வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அதை ஆசரிக்க மனிதர்களால் ஏற்பட்டு அதை அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா தெளிவா 3 நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓய்வு நாள் காலையில் அவர் எழுந்திருந்தா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, அது 3 நாட்களும் போனா புதன்கிழமை தான் அவர் சிலுவையில அறிஞ்சிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு காட்டி கொடுக்கும். ஸோ அதுதான் மாரணத்த நிகழ்ச்சியில் கூட பூமியின் இருதயம் எது அப்படின்னு சொன்னாக்கா எருசலேம். அப்போ நமக்கு ஒரு இருதயம் இருக்கிறது போல பூமிக்கு ஒரு இருதயம் இருக்குது, அது எருசலேம். அது இஸ்ரவேல்ல இருக்கிற எருசலேம் இன்னைக்கு தலைநகரமா மாற்றப்பட்டிருக்கு உலகத்துக்கு. அதுதான், அதை கொண்டுதான் எல்லா காரியமும் முடிய போகுது. அப்போ அவங்களோட கூட அதுல பேசுற விஷயம் என்னன்னா, விரல் செயல் எழுந்தாலும் இருந்துடலாம், கை செயல் எழுந்தாலும் இருந்துடலாம், பிரெயின் டெட்டுனா கூட மனுஷன் உயிரோடு கூட இருக்கலாம். சரீரத்துல எந்த அவயவம் மரிச்சு போனாலும் மனுஷன் உயிரோடு கூட இருக்கலாம். ஆனா இருதயம் மாத்திரம் நின்றுச்சுன்னு வைங்க, சரீரத்துல ஒரு அவயவம் வேலை செய்யாது, மனுஷன் டெட். அதாவது அவன் அப்போ அட்டாக் ஆயிடுச்சு, அவன் செத்துட்டான். கை போயிடுச்சு, அவன் செத்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க, கை போயிடுச்சு பாவம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 இரவு 3 பகல்ன்றதுக்கு என்னதான்? அதான் 3 இரவு 3 பகல் என்பது அந்த காலையில, அதாவது நான் சொல்றேன்னாக்கா ஞாயிறு காலையில அவர் அதிகாலையில உயிரோடு எழுந்தார். ஏன்னா மரியாதை அந்த இடத்துல போய் பாக்குறாங்க, அதிகாலையுமே அவர் உயிரோடு எழுந்திருந்தார்னா அந்த பகலை விட்டுட்டு சனிக்கிழமை இரவு வரைக்கும் 3 நாள் ஆயிருக்கணும். அப்ப சனிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை இரவு. அப்போ அதே மாதிரி வியாழக்கிழமை பகல், வெள்ளிக்கிழமை பகல், சனிக்கிழமை பகல். அப்ப அந்த 3 பகல் 3 இரவு. அப்ப அதுக்கு முந்தின நாள் தான் இவரு அடக்கம் பண்ணப்படுறார். அப்ப முந்தின நாள் அடக்கம் பண்ணப்படுறாருன்னா அவர் காட்டி கொடுக்கப்பட்டது இந்த செவ்வாய்க்கிழமை காட்டி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இது வருது. ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் சனிக்கிழமை. அதாவது நீங்க இப்படி பாத்தீங்கன்னாக்கா அந்த இவங்களுக்கு அந்த பஸ்கா, அந்த டைம்ல இருந்த அந்த பஸ்கா பண்டிகை உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. வழக்கமா இருக்கிற ஓய்வு நாளை விட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இது ரொம்ப ஆசரிக்கிறதுனால தான் மொத்த யூத ஜனங்களும் அந்த நாட்களில் அங்க எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் இயேசு உள்ள கடந்து போகிறார். அப்போ அந்த கணக்கின் பிரகாரம் நடக்குது. நீங்க சொல்லுங்க பாஸ்டர். அப்படி இங்கே தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முந்தின நாளாய் அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரதான ஆசாரியம் பரிசேரும்
என்ன பண்றாங்கன்னாக்கா இடத்தில் கூடி வந்து பிளேம் பண்றாங்க. இப்போ இவரை பற்றி இவர் சொன்ன காரியங்களை குறித்து, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது, ஏற்கனவே அவரை வந்து வேற மாதிரி பேசினாங்க இயேசு, இப்போ என்ன திருடன்றானுங்க. ஆனா அத வந்து சுத்த தமிழ்ல என்ன சொல்றேன்னா, ஐயா அந்த வஞ்சகன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் உயிர் தெழுவேன் என்று சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஞாபகம் அவர்கிட்டயே கேக்குறாங்க, எல்லாத்துக்கிட்ட சொல்றாங்க. அவர் சொன்னது இவங்க கிட்ட, இவர் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க. 3 நாளைக்கு முன்ன உயிரோடு இருந்திருப்பேன் ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இயேசுவை எத்தன் என்று சொல்லுகிறான், வஞ்சகன், திருடன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஏசாயாவில 50ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நிறைவேறுகிறதாக இங்க நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல யோசேப்புக்கு நடந்தது என்னன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருவபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற பண்ணினார். ஜனங்கள் எல்லாம் இவர் மேல தீமையா நினைச்சு இயேசுவை பிளேம் பண்ணி காட்டி கொடுத்து இவரை முடிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா இவர் மரிக்கிறது ஜனங்களுக்கு நன்மை, ரட்சிப்பு உண்டாகும்படியாக, அநேக ரட்சிக்கப்படும்படியாக. அன்றைக்கு யோசேப்பு வாழ்க்கையில எப்படி நடந்ததோ இயேசுவின் வாழ்க்கையிலும் அப்படியே நடந்தது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆகையால் அவனுடைய சீடர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாயிருக்கும். ஒருவேளை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஆர்சி பைபிள்ல படிக்கிறேன் பாருங்க, ஒருவேளை அவனுடைய சீடர்கள் வந்து அவன் உடலை திருடி கொண்டு போய்விட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் என்று மக்களிடம் சொல்லக்கூடும். அப்பொழுது முந்தின வஞ்சனையை விட பிந்தினது மோசமா இருக்கும். இது நிகழாதபடி கல்லறைக்கு 3 நாள் நாம் பத்திரப்படுத்தி காவலிட வேண்டும்ன்றாங்க. அதுக்கு பிலாத்து சொல்றோம், உங்ககிட்ட தான் சேவகர் இருக்கிறாங்களே, நீங்களே சேவகரை போட்டு காவல் பண்ணீங்கன்றான். அதற்கு அவன் சொல்றான் பாருங்க, பிலாத்து உங்களிடத்தில் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் யாருடைய கல்லறைக்கும் பத்திரம் இல்ல. ஏன் இயேசுவின் கல்லறைக்கு சீல் போட்டு காக்குறாங்கன்னா, இவர் 3 நாளைக்கு பிற்பாடு உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி இருக்கிறான். இவருடைய சீச்சர்கள் வந்து இவருடைய சடலத்தை எங்கன்னா தூக்கி போய் ஒலிக்க வச்சுட்டு உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதற்காகத்தான், அந்த காரணத்திற்காக தான் இயேசுவின் கல்லறைக்கு காவல்கார் போர் சேவகரை போட்டு சீல் போட்டு வைக்கிறாங்க. அதாவது இவங்க காலங்களில இவங்க படிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த நாயார் தீர்த்தவங்கெல்லாம், சிம்சோன் ஒரு மகாபலசாலி, தேவனால் உருவாக்கப்பட்டவன், ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கே சங்கிலிகளை முறிக்கக்கூடிய வல்லமையை தேவன் தருவார். தேவகுமாரன் இவர். அது கூட அறியாது இருக்கிறாங்க பாருங்க பாஸ்டர். அதாவது அவங்க நாட்கள் அவங்க படிச்சிருப்பாங்க எல்லாத்தையும். சிம்சோனுடைய நியாயாதிபதி காரியங்கள் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்ப சிம்சோனுக்கு இருந்த பலன், அவன் என்னெல்லாம் செய்தான் பண்ணது, அந்த 7 விதமான காரியங்கள் அவன் செய்கிறான், அதெல்லாம் தெரிஞ்சும் தேவகுமாரனுக்கே காவல் போடக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்க தனத்துக்குள்ள சாத்தான் கொண்டு போறாங்க. அதாவது சீடர்கள் ஏற்கனவே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசுவின் சடலத்தை கொண்டு போய் மறைச்சு வச்சு தான் சொன்னபடி உயிரிழந்து எழுந்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக இவங்க சடலத்தை காவல் காக்குறானுங்க. செத்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். என்ன பத்திரப்படுத்தினாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்துக்கிறது உண்மை. அதுக்கு கீழே வர அதிகாரத்துல நம்ம பார்க்க குறித்து இப்போ இதன் விளக்கங்களை, இந்த வசனத்தின் விளக்கங்களை கன்க்ளூட் பண்ணுவதற்காக நம்ம மத்தியில பிஷப் பென்னியஸ் சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். 55வது வசனத்தை பார்க்கும்போது, அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று, இந்த ஸ்திரீகள் இப்ப எங்க இருக்காங்களாம்? தூரத்துல நிக்கிறாங்களாம். அதே ஸ்திரீகள் இப்ப என்ன செய்தாங்கன்னு கேட்டா, 61வது வசனம் பாருங்க. அங்க மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். தூரத்துல இருக்கவங்க இப்ப எங்க வந்துட்டாங்க? சமீபத்துல வந்துட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம தூரமா இருக்கவங்க ஆண்டவருக்கு சமீபமா வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ
அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார் என்று உணர்ந்த பிறகு நம்மால் என்ன செய்ய முடியாது? தூரமாய் இருக்க முடியாது, சமீபத்திலே வர வேண்டும். அதே போலதான் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட பாருங்க, பின்னால் இருந்து என்ன பண்ணியிருக்கா? ஆண்டவருடைய சரத்தத்தை, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பிறகு வல்லமை புறப்பட்டு வந்தது. அவள் தொடப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு முன்பாக வந்து அவருடைய பாதத்திலே விழுகிறதாக பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியங்கள் கூட பார்க்க முடிகிறது. தன்னுடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தாலும் அந்த சிலுவையை சுமக்க 27வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கும்போது சிரேன ஊரானாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டது. ஒரு சிலுவையை சுமக்க ஒருத்தான் அங்க வந்துட்டான். இப்போ அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்பு இங்க வருகிறார். அவர் ஐஸ்வர்யவான். அப்படி என்றால் ஏன் சீஷர்கள் வரவில்லை என்று சொன்னால், உண்மையாகவே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு எளிமையானவர்கள் தான் சீஷர்கள். அவ்வளவு பெரிய பணக்காரர் என்று சொல்ல முடியாது. அப்போ அவருடைய சரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவதற்கு கூட அவர்களுக்கு கட்டாயம் திராணியம் இல்லை, தைரியமும் இல்லை. ஏன்னு கேட்டா தைரியம் இல்லாதனால தான் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஒருவேளை இவர் கூட இருக்கிற வரைக்கும் நிறைய தைரியம் இருந்துச்சு. ஆமா. ஆனா இவர் இல்ல, அப்படி அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ஃபுல்லா தைரியம் எல்லாம் எழுந்துட்டாங்க. ஆமா. ஏன்னு கேட்டா கூட இருக்கும் போதே தைரியமா பேதுரு என்ன செய்தார்? பட்டயத்தை எடுத்து ஒருத்தருடைய காதை என்ன வெட்டிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டா அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் மரித்து விட்டார் அல்லது சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டாங்க? தூரமாய் போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா மரியாள் அந்த ஸ்திரீகளை பார்க்கும்போது முதலாவது தூரமாய் இருந்தார்கள், இப்பொழுது அருகாமையில் வந்து விட்டார்கள். அப்போ அது மட்டுமல்லாதபடிக்கு 63வது வசனம் பாருங்க. இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளுக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஓ, இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்குயா, இது உங்களுக்கு என்ன பண்றேன்? ஞாபகப்படுத்துறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய சீஷர்கள் ராத்திரியோடு ராத்திரி வந்து அந்த சர்ரத்தை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறைக்கு பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும். அப்போ இவங்க ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை? பத்திரப்படுத்தணும், அதுக்கு நீங்க தான் கட்டளை இடணும் அப்படின்னு. ஆனா நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 30வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:30வது வசனத்தை பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அப்போ விரோதமான ஞானமும் இல்ல, புத்தியும் இல்ல, ஆலோசனையும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ என்னதான் ஆலோசனை பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு மேலான புத்தி என்ன செய்யாது, உனக்கு வராது. இவங்க புத்திசாலித்தனமா அதை பத்திரப்படுத்தணும், காவல் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு மேலான ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அறிவும் கிடையாதுன்ட்டு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் கொண்டு போய் என்ன செய்யறாங்களாம், கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 65வது வசனம், அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே, போய் உங்களால் கூட மட்டும், அதான் ரொம்ப முக்கியம், உங்களால் கூட மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உன்னால கூட மட்டும் கை கழுவி விடுறாரு, 2வது கேலி பண்றாரு. இப்போ உங்களால முடிஞ்சா என்ன பண்ணு, பத்திரப்படுத்துன்ற மாதிரிதான் இது அர்த்தமா இருக்கு. ஏங்க உங்களால முடியாதுப்பா அப்படின்னு இவர் இருதயத்துல ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு, தீர்மானம் பண்ணிட்டாரு, உங்களால் கூட மட்டும். அப்ப ஒருவேளை உண்மையாவே பத்திரப்படுத்தணும்னாக்கா 2 போர்ஸ் அவர்கள் மட்டும் இல்ல, ஒரு 50 பேர் வைங்க. என்ன இப்போ நம்முடைய பிரதமருக்கு இல்ல சிஎம்க்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி, அதான் ஜெட் செக்யூரிட்டி, ஆமா, அப்படி கொடுக்கற மாதிரி இவர் பிலாத்து என்ன பண்ணிருக்கலாம், கட்டளை இட்டிருக்கலாம். ஆனா இவர் இங்கேயும் கையை கழுவுறாரு. என்னன்னு கேட்டா, உங்களால் கூட மட்டும், உங்களால முடிஞ்ச மட்டும் நீ போய் என்ன பண்ணு, பத்திரப்படுத்திக் கொள். ஆனா என்னத்தான் மனுஷனுடைய ஞானத்தினால முடிஞ்ச மட்டும் என்ன பிளான் பண்ணாலும் தேவனுக்கு முன்பாக அது ஒன்னும் கிடையாது. அது ஒரு பூஜ்யமாய் காணப்படுகிறது. அவர்கள் போய் கல்லறைக்கு முத்திரை போட்டு கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். என்னத்தான் பத்திரப்படுத்தினாலும் அவர் உயிரோடு கூட கட்டாயம் என்ன பண்ணுவாரு, எழும்பத்தான் போறாரு. அதே நேரத்துல இதே போலதான் தானியேல் 6வது அதிகாரம்
17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் மேல வீண் பழி போட்டாங்க. ஏன்னு கேட்டா அங்க வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தானியேல் மேல் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை. அதே போலதான் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை. அப்போ அவன் மேல என்ன பண்ணிட்டாங்க? ஜெபிக்கிறான் அப்படின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அதாவது அந்த சிங்க கபியில போட்டுட்டு என்ன செய்தார்களாம்? தானியேல் 6:17 முத்திரை போட்டார்கள். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்போ அங்க ஒரு கல் கெபியின் வாசல்ல வைக்கப்பட்டது, இங்கே இயேசுவின் கல்லறையில ஒரு கல் வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். அங்க இந்த இடத்துல பார்த்தா அவர்கள் போய் கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அங்க ராஜாவின் முத்திரை, பிரபுக்களின் முத்திரை தானியேலுக்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லறை மேல. ஆனா இங்க ராஜா என்ன பண்ணல? முத்திரை போடல. போட்டது யாருன்னு கேட்டா மனிதர்கள். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இயேசுவை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அவரை எப்படியாவது வெளியே வரக்கூடாதுன்ட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டாங்க. அந்த ராஜா எந்த காரியத்தை மீற முடியல, அதனால முத்திரை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆமா, இங்க பிலாத்து நீங்க போய் பண்ணீங்கப்பான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் சரி, அந்த குற்றவாளியின் மேல் குற்றம் சாட்டுவதற்கு முகாந்திரம் இருக்கணும். ஆனா இயேசுவின் மேல் குற்றம் சாட்ட ஒரு முகாந்திரமும் பிலாத்து சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா அவர் மேலன்ற. இவரை குற்றப்படுத்துவதற்கு நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல, அதனால இவர் விடுதலை பண்றேன், அச்சு வேணா விடுதலை பண்ணிடுறேன்றாரு. நீங்க சொல்றதுனால அடிக்கிறேன், அச்சு வெளியே விடுதலை பண்றேன், ஆனாலும் இல்ல சிலுவையில் அறியும். ஆனா இவங்க திரும்ப திரும்ப போய் பிலாத்து இடத்துல கேட்கும்போது அவர் என்ன செய்யறான்னு கேட்டா நைஸா அப்படி விலகித்தான் போறாரு ஒழிய தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை அவர் செய்யல. காரணம் என்னன்னு கேட்டா அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கையை கழுவிட்டாரு. இவர் மேல ஒரு குற்றம் சாட்ட முடியல, என் மேல வேண்டாம் அப்படின்ட்டாரு. இப்பவும் கூட இங்க என்ன செய்திருக்கலாம்? இவருடைய முத்திரையை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து முத்திரை போட்டிருக்கலாம். அதையும் என்ன பண்ணல, செய்யாம அங்க விலகி இருக்கிறதாக பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்புதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையிலே வைக்கப்பட்ட பிறகுதான் நடந்த சம்பவங்களை 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னதான் மனுஷன் பிளான் பண்ணாலும் மனுஷனுடைய அந்த பிளான் ஒரு காலம் பலிக்காது. தேவனுடைய திட்டம் மட்டும்தான் நிலைக்கும். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, அது நடக்காது. தேவன் என்ன நினைச்சிருக்காரோ அது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன்னு கேட்டா யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம என்னென்ன திட்டங்கள் போட்டாலும் சரி, அது ஒரு காலம் அது நடக்காது. தேவ திட்டம் மட்டும்தான் நடக்கும். இங்கேயும் அதே தான் நடக்குது. பிதாவின் சித்தம், இயேசுவினுடைய திட்டம் இந்த இடத்துல நிறைவேறும். இப்ப ஐயா சொன்னது போல என்ன அவங்க திட்டம் போட்டாலும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 28ஆம் அதிகாரத்துல நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, காவல்காரர்கள் நடந்த எல்லாவற்றையும் போயிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல இதை நம்ம பார்ப்போம். பிரதான ஆசிரியத்துல போய் சொல்றானுங்க, மூப்பர் இடத்துல இவங்க ஆலோசனை பண்ணி மறுபடியும் சேவகருக்கு அவன் பணம் கொடுத்து பொய் சொல்ல வைக்கிறானுங்க. நாங்க ரொம்ப களைப்பா தூங்கிட்டோம், அவருடைய சீஷருங்க களவாய் அவருடைய சரீரத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க, அவர் உயிர் தெழலன்னு போய் சொல்லுன்னு சொல்றானுங்க. பாருங்க, தூங்குனானுங்க, உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவங்களுக்கு ஒரு உணர்வு நம்பல, போய் பறைசாட்டுறானுங்க. ஆனா யூதர்கள் இதை நம்பவில்லை. அந்த பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே சொன்னார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது சொன்னாங்க. ஆனா இயேசு உயிர் தெழுந்த அங்கங்க போய் பிரத்யட்சமா காட்சி அளித்து அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் காண்பிச்சார் இந்த பூமியில. 40 நாள் அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சு 40 நாள் காண்பித்தார். இதை நாம் அடுத்த பகுதியில் நாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த பகுதியில உங்களுக்கு 27ஆம் அதிகாரம் முற்றிலுமாய் முடிய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 28ஆம் அதிகாரம் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இது பேசிக்கொண்டே இருக்கும்போது ஜான் பீட்டரையா ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி அந்த அர்மத்தான் ஆகிய யோசேப்பு இயேசுவை அப்படியே அந்த சரீரத்தை மறைத்து அந்த லெனின் க்ளோத் அப்படின்னு சொல்றது, ஒயிட் லெனின் க்ளோத் மறைத்தாரோ, அதே போல நாம் திருசபை ஆகிய இயேசுவின் சரீரத்தை அதில் நிறைய தூற்றுதலை கொண்டு வராமல் மறைத்து அதை தெளிவாய் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும்.
அதுதான் ஒன்றா கூடி பேசும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தென்படுகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அநேக காரியங்களை தேவன் உங்களோடு கூட பேசுவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாம் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.